பிளாக்மெயில் செய்கிறது அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி இருக்காங்க. நல்ல பதவியில் இருக்கக்கூடிய முதலமைச்சரே அதை சொல்லி இருக்கிறார். நிஜமாலுமே பிளாக்மெயில் செய்கிறது அப்படின்ட்டு சொல்லி இருக்கக்கூடிய அந்த குற்றச்சாட்டு அப்படிங்கிறது அது சரியானதா சார்? முதல்ல அதாவது ஒரு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் தமிழன் ஒரு கிம்முக்கும் ட்ரம்புக்கும் இடையே சிங்கப்பூர்ல இருந்து 2 மினிஸ்டர்ஸ் ஒரு போர் நிறுத்தத்தை உருவாக்கிய தமிழினத்தை சார்ந்த ஒரு தமிழகத்தை சார்ந்த முதலமைச்சர், கூகுளினுடைய தலைமையை கொண்ட சுந்தர் பிச்சை போன்று உலகை ஆண்டு கொண்டிருக்கும், என்னதான் நம்மளுடைய எலான் மஸ்க் உலகை ஆளக்கூடிய திறன் பெற்றவராக ட்ரம்பினுடைய இதுல இருந்தாலும், இன்றைக்கு அவருக்கு ஈடான அளவிலே உலகளாவிய அளவிலே சுந்தர் பிச்சை அப்படிப்பட்ட வீரம் புரிந்த தமிழினத்தை சார்ந்த ஒரு தமிழகத்தை ஆளக்கூடிய தமிழக முதலமைச்சர் எதற்கு இந்த வார்த்தையை பயன்படுத்த வேண்டும் என்று எனக்கு கேள்விக்குறியாக இருக்கிறது, ஆச்சரியமாக இருக்கிறது, மிகவும் வருத்தம் அளிக்கிறது. அது இவர்தான் தமிழக முதல்வர் தான் என்ன சொன்னாருன்னா, நாங்க எந்த சலசலப்புக்கும் அஞ்ச மாட்டோம், நாங்க பனங்காட்டு நரி அப்படின்னு எல்லாம் நிறைய தடவை சொல்லிடுறாரு, பல இடங்கள்ல பிரயோகம் பண்ணியிருக்கிறார். அதனால இதுல பிளாக்மெயில் பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது அப்படின்றது எனக்கு ஒண்ணும் புரியல. சரி, ஏன்னா உங்களுக்கு என்ன தேவையோ அங்க நீங்க ஐபிஎல் கூட்டணியில உங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டு தான் இருக்கு மத்திய அரசாங்கம். ஆகையினால இப்ப இந்த விஜய் ஒண்ணு சொன்னாரு, பாஜகவுக்கும் திமுகவுக்கும் ஒரு மறைமுக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு டிராமா ஓடுது அப்படின்றது. இதெல்லாம் உண்மையில அப்படிதான் இருக்கோ அப்படின்றது எனக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு இப்போ. ஆகையினால இந்த இதெல்லாம் பாத்தீங்கன்னா தினந்தோறும் ஒரு ஸ்கிரிப்ட், ஒரு டிராமா. ஏன்னா இப்போ நான் இந்த சினி ஃபீல்ட்ல என்டர் ஆயிட்டு இருக்கேன், அதனால எனக்கு நான் இந்த ஸ்கிரிப்ட் ரைட்டிங்லாம் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். அந்த மாதிரி இந்த மாதிரி நிறைய ஸ்கிரிப்டுகள்லாம் எழுதி ஒரு டயலாக சொல்றது. நம்மளுக்கு தமிழ்நாட்டுல உண்மையிலே நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது. இன்னைக்கு நான் பல இடங்கள்ல இளைஞர்களை சந்தித்து கொண்டுதான் இருக்கிறேன், தமிழகத்தை சார்ந்த இளைஞர்கள். அது இல்லாம வட இந்தியால போனா ட்ரெயின்ல பயணம் பண்ணும்போது நிறைய இளைஞர்களை சந்திக்கிறேன், அவர்களுடைய என்ன ஓட்டங்கள் என்ன என்று புரிந்து கொள்வதற்காக. ஏனென்றால் நான் அந்த சேத்தன் பாகவதனோட புக்கை படிச்சிருக்கேன், அதனுடைய வாட் யங் இந்தியா வாண்ட்ஸ் அப்படின்றத ஆர்வமா படிச்சிருக்கேன். அது இல்லாம என்னோட தனிப்பட்ட ஆர்வம் இளைஞர்களை சந்திப்பது, தமிழ் இளைஞர்களை சந்திப்பது, இளைஞர்களை சந்திப்பது, அவர்களை ஊக்குவிப்பதுதான் என்னோட பயணமா இருக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை. அதனால இதெல்லாம் பார்க்கும்போது இன்னைக்கு இளைஞர்களுக்கு என்ன தேவை அப்படின்றத நம்ம பாக்குறத விட்டு இந்த மாதிரியான ஒரு டேக் டைவர்ஷன் பாலிடிக்ஸ் பண்ணணுமான்றது எனக்கு ஒன்றும் புரியல. அது இல்லாம நீங்க ஒரு குறிப்பிட்டு சொன்னீங்க 5000 கோடி ரூபாய் தர்மேந்திர பிரதான் அவர்கள் 21 பிப்ரவரி 2025 அவர் என்னன்னா ஒரு பொய்யை சொல்லி இருப்பதாக நீங்க சொல்ற 5000 கோடி ரூபாய் தமிழகம் தமிழகத்துக்கு லாஸ் ஆகுதுன்னு தான் சொல்லியிருக்காரு ஒழிய, இந்த பிஎம் ஸ்ரீனுடைய முக்கியமான குறிக்கோள் அறிவியல் ரீதியான கல்வித்துறையை உருவாக்குவது, அதை மேம்படுத்துவது. ஏற்கனவே அப்துல் கலாம் ஐயா அவர்கள் ரொம்ப வருத்தப்பட்டு சொல்லி சென்றிருக்கிறார்கள், இவ்வளவு பெரிய திறன் வாய்ந்த பாரத தேசத்துல பின்லாந்து போன்ற சின்ன நாடுகள் உலகளாவிய அளவுல பாத்தீங்கன்னா உலகத்திலே இனோவேஷன், அதாவது ஒரு பொருளை மும்முரப்படுத்தி அதை ப்ரோஆக்டிவா செய்யக்கூடிய அளவுல திறமை வாய்ந்தவர்கள், இனோவேஷன்ல திறமை வாய்ந்தவர்கள் பின்லாந்து நாட்டுக்காரர்கள் அப்படின்றது இனோவேஷன் இண்டெக்ஸ்ல தெரியுது. அப்படிப்பட்ட வருத்தம் அளிக்கக்கூடிய சூழ்நிலையில அப்துல் கலாம் அவர்கள் இந்த நாட்டை இந்த தன்னுடைய பயணத்தை நிறைவு செய்தார், அதனுடைய கடைசி கட்டமாக அவருடைய எண்ணங்கள். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில இன்னைக்கு தமிழகத்துல இப்போ நம்ம கூட பேசின சக கருத்துரையாளர் ஒருத்தர் சொன்னாரு, நம்மளுக்கு 2000 கோடி ரூபாய் பெரிய அமௌண்ட் கிடையாது, நம்மளே அதை திரட்டிடலாம். அதுதான் நம்ம டாஸ்மாக்ல பண்ணிட்டு தானே இருக்கோம். அதனால அதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது. டாஸ்மாக்ல நிறைய நிதி வருது, மற்ற இடங்கள்ல இன்னைக்கு எல்லா இடத்துலயும் டாக்ஸ் கலெக்ஷன் நிறைய பண்றாங்க. அது இல்லாம இன்னைக்கு ஐயா மு க ஸ்டாலின் அவர்கள் மத்திய அரசாங்கத்துக்கு
சவால் விடுத்து நான் வந்து ஜிஎஸ்டி கலெக்ஷனை நிறுத்தி விடுவேன் தமிழகம் முழுவதும், பார்க்கிறீர்களா அப்படின்ற சவால் விடக்கூடிய அளவுல வந்து மிக ஒரு தைரியமாக திராணியாக சொல்லி இருப்பது ஒரு வரவேற்கத்தக்க விஷயம்தான். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில இந்த 2000 கோடி ரூபாய் என்ன அளவுல வந்து உங்களுக்கு லாஸ் ஆயிட போகுது அப்படின்றத அவர் சொல்லியிருக்காரு சக கருத்துரையாளர். அது ஒரு வகையில பார்க்கணும். அந்த 5000 கோடி ரூபாய் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து டீச்சிங் மெத்தட்ஸ் இன் தமிழ் லாங்குவேஜ் சொல்றாங்க. அதுதான் வந்து அன்னைக்கு பத்திரிகையாளர் சந்திப்புல வந்து ஒரு ஆங்கில ஊடகத்துல பதிவாயிருக்கு. அதுல அவர் குறிப்பிட்டு சொல்றது 5000 கோடி ரூபாய் உங்களுக்கு வர வேண்டிய தொகை வந்து லாஸ் ஆகுது தமிழ்ல வந்து. சார் ஒரே ஒரு சின்ன குறுக்கீடு மட்டும் இங்க பாருங்க. அந்த தேதி வந்து என்னைக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 21/2/2025 போன மாதம். பாக்ஸ்ல மத்த கெஸ்ட் காட்டுங்க. கரெக்ட் கரெக்ட். அந்த தேதியில மத்திய கல்வி அமைச்சர் ஒரு பேட்டி ஒன்று கொடுத்தாரு. அந்த பேட்டி அவருடைய அபிஷியல் ஹேண்டில் அது பப்ளிஷ் ஆகல. அந்த வீடியோ அவரோட அபிஷியல் ஹேண்டில் பப்ளிஷ் ஆகல. அது தமிழ்நாடோட பிஜேபி பிரசிடென்டோட பேஜ்ல தான் அது பப்ளிஷ் ஆனது. சரிங்களா? அதுல சொல்லப்பட்ட செய்தி என்ன அப்படின்னா, சமக்ர சிக்ஷா அபியான் SSA திட்டமும் PM ஸ்ரீ பள்ளிகளும் இரண்டும் தேசிய கல்வியை வந்து நடைமுறைப்படுத்த ஒருங்கிணைந்த செயல்பாடுகள் தான். அறிவியல் கல்வியில் கவனம் செலுத்தும், தமிழ் வழியில் கவனம் செலுத்தும் PM ஸ்ரீ பள்ளிகளை செயல்படுத்தாமல் தமிழ்நாடு அரசு 5000 கோடிகளை இழக்கிறது அப்படிங்கிறது தான் அதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயம். அதான் நானும் சொல்றேன். தமிழ்நாடு is losing 5,000 crores by not implementing PM Shri schools which focus on scientific education and teaching methods in Tamil language. சார் எனக்கு என்ன சந்தேகம்னா சார், நீங்க கரெக்ட் சார், நீங்க அப்படியே நீங்க சொன்னீங்கன்னா கூட தமிழ்நாடு அரசாங்கம் தான் சார் PM ஸ்ரீ பள்ளிகளை செயல்படுத்தல, ஆனா இந்தியாவுல பிற மாநிலங்கள் எல்லாம் பண்ணிருச்சு அப்படின்னா நீங்க போன வருஷம் ஒதுக்கீடு செய்த 6050 கோடி ரூபாயில ஏன் 1500 கோடி ரூபாய் கம்மியா செலவு பண்ணிருக்காங்க? 1500 கோடி ரூபாய் கம்மியா செலவு பண்ணி மாநில அரசாங்கம் பட்ஜெட் அதானே சொல்லுது. நீங்க எஸ்டிமேஷன் பட்ஜெட்டுக்கும் ரிவைஸ்டு பட்ஜெட்டுக்கும் நீங்க 1500 சார் ஒரு குறிப்பிட்ட மாநிலத்தை பத்தி சொல்லிக்கிறேன். பஞ்சாப்ல வந்து இதே மாதிரி வந்து அவங்க வந்து சார் நீங்க பிஎம்சி ஸ்கூலோட வெப்சைட்ல நீங்க போங்க, எல்லா ஸ்டேட்லயும் எத்தனை ஸ்கூல் பிஎம்சில சேர்ந்திருக்குங்கிற லிஸ்ட வந்து ஓபன் டாக்குமெண்டா இருக்கு. எங்களோட என்ன அப்படின்னா, உங்களோட மொத்த செலவுக்குன்ட்டு நீங்க ஒதுக்கின தொகையிலேயே தமிழ்நாடு சரி இம்ப்ளிமெண்ட் பண்ணலைங்க. தமிழ்நாட்டுக்கு நீங்க 1 ரூபாய் கூட கொடுக்கல பிஎம்சில. ஆனா நீங்க இதர மாநிலங்கள்ல எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டீங்களே, அதுக்கும் ஏன் செலவு பண்ணல அந்த பணத்தை? அதுக்கு செலவு பண்ணலன்னு சொல்றீங்களா? ஆமா சார், பட்ஜெட் ஸ்டேட்மெண்ட் அதானே சொல்லுது. நீங்க சென்ற ஆண்டு ஒதுக்கீடு செய்த 6030 கோடி ரூபாயில வெறும் 4500 கோடி தானே செலவு பண்ணிருக்கீங்க. மத்த மாநிலங்கள் செலவு பண்ணிருக்காங்க, மீதி பேலன்ஸ். சார் இந்த பணத்தை மாநில அரசு செலவு பண்றது கிடையாது, இது மத்திய அரசு தான் கொடுக்குது. மத்திய அரசாங்கம் ஏன் செலவு பண்ணலன்னு கேக்குறேன். 60-40 அதான் நீங்க முதல்லயே சொல்லிட்டீங்க. 27,000 கோடி ரூபாயில வந்து 17,000 கோடி ரூபாய் மத்திய அரசாங்கம், மீதி இருக்குது மாநில அரசாங்கம் அப்படின்னு சொல்லிருக்கீங்க மொத்த பட்ஜெட்ல. இந்த திட்டத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணுவதற்காக எல்லா மாநிலங்கள்லயும் நடைமுறைப்படுத்துவதற்காக அரசாங்கம் ஒதுக்கின தொகை தான் இவ்வளவு சார். இங்க தமிழ்நாட்டுக்கு நீங்க 1 ரூபாய் கொடுக்கல, பரவாயில்ல, ஒன்னும் பிரச்சனை இல்ல. கண்டிப்பா. ஆனா தமிழ்நாடு ஒன்னும் ஒரு பெரிய ஸ்டேட் எல்லாம் கிடையாது சார். பெரிய ஸ்டேட் தான் அது, ஒன்னும் இது மட்டுமே நாடும் கிடையாது, மத்த ஸ்டேட் எல்லாம் இருக்குது இல்ல. நீங்க அதுக்கெல்லாம் நீங்க செலவு பண்ணலையே அந்த பணத்தைன்னு கேக்குறேன். இப்ப செலவு பண்ணலன்னு சொல்றீங்களா இல்ல 4000 கோடி ரூபாய் செலவு பண்ணிருக்கீன்னு வர சொல்றீங்க? சார் நீங்க 6000 கோடி ரூபாய் செலவாகும் நீங்க எஸ்டிமேட் போடுறீங்க, ஏன் 4500 கோடி மட்டும் செலவா இருக்குன்னு கேக்குறேன் நானு. சார் அதாவது இது வந்து இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வந்து பொதுவா எல்லா ஸ்கீம்ஸ்லயும் வந்து பாத்தீங்கன்னா 4000 கோடி ரூபாய் செலவாயிருக்குன்னா அதுல பார்ட் பை பார்ட்டா கொடுத்திருப்பாங்க. 2000 கோடி 2000 கோடின்னு கொடுத்திருக்காங்க. அதுதான் பஞ்சாப் விஷயத்த சொல்ல வந்தா நீங்க குறுக்கீடு பண்ணிட்டீங்க. பஞ்சாப்ல என்ன பண்ணிருக்காங்கன்னா, அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய முதல் தவணையா வந்து 2000 கோடி ரூபாய் வாங்கிட்டாங்க. இங்க எப்படி மாநில அரசாங்கம் வந்து நாங்க அதை வந்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு
அண்டர்டேக்கிங் வாங்கிக்கிட்டு தான் டிராஃப்ட் MOU அனுப்பிச்சிருக்காங்க. டிராஃப்ட் MOU ஸ்கூல் எஜுகேஷன் அப்புறம் அண்ட் லிட்ரஸி டிபார்ட்மெண்ட்ல இருந்து அவங்க தமிழகத்துக்கு டிராஃப்ட் MOU கொடுத்தது வந்து அண்டர்டேக்கிங். இல்ல நான் முடிச்சிடறேன் இருங்க. அண்டர்டேக்கிங்க வாங்கிட்டு தான் கொடுத்திருக்காங்க. அதுதான் வந்து நேத்து சிஎம் ட்வீட்ல இருந்து தர்மேந்திர பிரதான் ஐயாரோட லெட்டர்ல இருந்து தெரிய வருது. ரொம்ப தெளிவா இருக்கு. தமிழகம் வந்து ஒரு டிராஃப்ட் வந்து வாங்கினதே வந்து ஒரு அண்டர்டேக்கிங் பிரகாரம் தான் வாங்கியிருக்காங்க. அந்த அண்டர்டேக்கிங் வாங்கினதுக்கு அப்புறம் என்ன பண்ணிருக்காங்கன்னா மாடிஃபைடு இத வந்து ப்ரொபோசலா கொடுக்குறாங்க தமிழக அரசாங்கம். நாங்க வந்து இதை வந்து மும்மொழி கொள்கையை ஏற்க முடியாது அப்படின்ற ஒரு பாயிண்ட் அறிவிச்சு சொல்றாங்க. ஆகையினால இங்க வந்து மும்மொழி கொள்கையில ஏற்கனவே நம்ம சக கருத்துரையாளரா சொன்னாரு, சமஸ்கிருதத்தை புகுத்திடுவாங்க, இந்திய புகுத்திடுவாங்க. அது எதுவுமே கிடையாது. இங்க வந்து புகுத்த வேண்டிய 3வது லாங்குவேஜ் மாணவர்கள் தான் முடிவு பண்ண போறாங்க. அதற்கான எத்தனை மாணவர்கள் எத்தனை ஆசிரியர்கள் தேவைப்படுவாங்க, அதுக்கு எவ்வளவு செலவாகும் அப்படின்றது இனி வரப்போற காலங்கள்ல தெரியும். ஏன்னா நான் பள்ளி படிக்கும் போது எங்க ஸ்கூல்ல வந்து ஒரு 5ல இருந்து 10 மாணவர்கள் ஹிந்தி படிச்சாங்க, 5 மாணவர்கள் வந்து பிரெஞ்சு படிச்சாங்க. சொல்லுங்க சார், நீங்க குறிப்பிட்டு பண்றீங்க. சொல்லுங்க. ஒரு விஷயம் சொல்றேன் கேளுங்க. இங்க பாருங்க, சமக்கிர சிக்ஷா திட்டத்துக்காக இந்திய அரசாங்கம் 24-25 நிதியாண்டுல அவங்க எஸ்டிமேட் செய்யப்பட்ட தொகை வந்து 3750 கோடி ரூபாய். சார் இதெல்லாம் ஓபன் டாக்குமெண்ட், இதெல்லாம் பட்ஜெட்லயே இருக்கு சார். சார் நான் என்ன கொஞ்சம் பேச அனுமதிங்க தயவு செஞ்சு. நீங்க இதுல தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு இவங்க பணம் கொடுக்கல, சரிங்களா? தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு இவங்க பணம் கொடுக்கல. பணம் கொடுக்காமலே செலவாகி இருக்கக்கூடிய தொகை எவ்வளவுனா 3710 கோடி ரூபாய். 3710 கோடி ரூபாய் செலவாயிருக்கு. ஆமா, நீங்க அதே போல நீங்க PMC திட்டத்துக்கு நீங்க பண்ணல. ஒருவேளை தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு கொடுத்திருந்தாங்கன்னா 40 கோடி ரூபாய் ஆயிருந்திருக்கும். சமக்கிர சிக்ஷாவுடைய செலவு அதிகரிச்சிருக்கும். நீங்க PMC அந்த மாதிரி சார், PMC திட்டத்தை இந்திய அரசாங்கமே பெரிய அளவுல நடைமுறைப்படுத்தல சார். நீங்க தமிழ்நாடு இம்ப்ளிமெண்ட் பண்ணி சொல்லிட்டு இருக்கீங்க சார். இம்ப்ளிமெண்ட் பண்ணலன்னு இப்போ நீங்க அந்த NEP-ல வந்திருக்கக்கூடிய மாநிலங்கள் வந்து முதல் மாநிலம் கர்நாடகா, காங்கிரஸ் அப்போ ஆட்சியில இருக்கும் போது NEP வந்து ஏத்துக்கிட்டாங்க. அதற்கு பிற்பாடு காங்கிரஸ் ஆட்சியில இருக்கும் போது ராஜஸ்தானே ஏத்துக்கிட்டாங்க. சோ ஒவ்வொரு மாநிலங்கள் வந்து பாத்தோம்னா நான் பிஜேபி ரூல்டு ஸ்டேட்ஸை ஏத்துக்கிட்டு அதற்கான வேலைகளை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, மேபி வந்து ஃபண்டிங் வந்து இவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய பர்சன்டேஜ் வந்து லேட்டா வந்திருக்கலாம். நீங்க சொல்ற 3710 கோடி ரூபாய் மாநில அரசாங்கம் தனிப்பட்ட முறையில செஞ்சிருக்கிறதா நீங்க சொல்றது இல்ல சார். இல்ல, தமிழக அரசாங்கம் தனிப்பட்ட முறையில செஞ்சிருக்கு, அது அவங்களோட பங்குல செஞ்சிருக்காங்க. நான் சொல்றது ஒருவேளை உங்களுக்கு புரியலையா, இல்ல நீங்க புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்ல முடியலையான்னு எனக்கு தெரியல. நான் சொல்றது நீங்க சொல்றேன் சார், நான் சென்ட்ரல் பட்ஜெட்ட சொல்றேன், ஸ்டேட் பட்ஜெட் கிடையாது. புரியுது சார். ஆனா மாநில அரசாங்கம் 3710 கோடி ரூபாய் செலவு செஞ்சிருக்கிறதா நீங்க சொல்றீங்க, கரெக்டா? 37,10 கோடி ரூபாய மத்திய அரசாங்கம் செலவு பண்ணிருக்கு. 37,500 கோடியை ஒதுக்கிட்டு. ஓகே. சமக்கிர சிக்ஷா திட்டத்தினுடைய போன வருஷத்தோட எஸ்டிமேஷன் 37,500 கோடி ரூபாய். ரைட். 37,10 கோடி ரூபாய் செலவு பண்ணிருக்காங்க. ஆமா, சரிங்களா? ஒரு 500 கோடி தான் செலவு பண்ணல. சரிங்க. ஆனா தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு விடுவிக்கப்படாமல் இருக்கக்கூடிய தொகை மட்டுமே 2152 கோடி சார். புரியுது சார். அதான் இப்போ விடுவிக்கப்படாத தொகை புரியுது. அங்க நீங்க சொல்ற கால்குலேஷன் மிஸ்மேட்ச் இருக்குன்றத சொல்றீங்க, கரெக்ட். நீங்க இப்ப அந்த டேட்டா பிரகாரம் கால்குலேஷன் மிஸ்மேட்ச் இருக்கு சார். சார் நாம ஒரே ஒரு சின்ன பிரேக் அப்புறமே பேசலாம் சார். ஒரே ஒரு சின்ன பிரேக். பேசுங்க. சரவண பெருமாள் சார், நீங்க முதல் சுற்றுல பேசும்போது நான் கொஞ்சம் குறுக்கிட்டுட்டேன். அதனால இப்ப நான் உங்களை முழுமையாக பேச அனுமதிக்கிறேன். நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்களோ அதை நீங்க முழுமையா சொல்லலாம் சார். அதாவது இங்க வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் பிறந்தது 74ல. ஆனா வந்து பாத்தீங்கன்னா அதற்கு முன்பாகவே வந்து ஆர்டிகல் 351 என்னோட குழப்பத்தை சொல்லிடுறேன் நான். என்னன்னு கேட்டீங்கன்னா ஆர்டிகல் 351 the constitution என்ன சொல்லுதுன்னா, மத்திய அரசாங்கத்தினுடைய கடமை என்னவென்றால் ஹிந்தியை வந்து டெவலப் பண்ணோம், ப்ரமோட் பண்ணோம் அப்படின்னு இருக்கு. ஓகே.
அது இல்லாம வந்து அதை சார்ந்து இருக்கக்கூடிய 22 மொழிகள் லிங்குஸ்டிக் மைனாரிட்டி லாங்குவேஜஸ் வந்து பாதுகாக்கணும். அவர் வந்து அது 8th ஷெட்யூல்ல வருது. ஓகே, சரிங்களா? அதையும் பாதுகாக்கணும். ஆர்டிகல் 351ல 8th ஷெட்யூல்ல பாதுகாக்கவும் வேண்டும். ஓகே. ஆகையினால இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில PM ஸ்ரீல இந்தி திணிக்கப்படுதா அப்படின்னு கேட்டீங்கன்னா திணிக்கப்பட மாட்டாது. எந்த மொழி வேணா 3வது மொழியா படிச்சுக்கோங்க. இப்ப நம்ம முனைவர் கூட சொன்னாரு, என்ன சொன்னாருன்னா பின்லாந்துல வந்து பின்னிஷ் மொழியில தான் வந்து பிரைமரி எஜுகேஷன் 80% வந்து பின்னிஷ் லாங்குவேஜ் தான் அங்க பேசினாங்க. செகண்ட் மேண்டிட்டரி லாங்குவேஜ் வந்து ஸ்வீடிஷ் லாங்குவேஜ். 3வது லாங்குவேஜ் தான் வந்து பாத்தீங்கன்னா இங்க இங்கிலீஷ். ஆனா இந்தியாவில வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா இங்கிலீஷ் வந்து செகண்ட் லாங்குவேஜ் மாதிரி ஆயிப்போச்சு. அந்தந்த ஸ்டேட்ல இருக்கக்கூடிய தாய்மொழி முதல் லாங்குவேஜ், நம்ம கடைசியில வந்து எந்த லாங்குவேஜ் வேணா படிச்சுக்கலாம் அப்படின்றத 3வது மொழியா வந்து இங்க சொல்றாங்க. சரி. சோ இதுதான் எனக்கு ஒண்ணும் புரியல. எனக்கே இது வந்து ஒரு குழப்பமா இருக்கு. இப்போ நம்ம சட்ட நீங்க துறையில சார்ந்த ஒரு அரசியல் விமர்சகர் ஐயாவை கேட்டீங்க. அதாவது இதுல சட்ட ரீதியா என்ன பிரச்சனைகள், மத்திய அரசாங்கத்தை கோர்ட்டுக்கு போனாலும் சரி, மாநில அரசாங்கம் கோர்ட்டுக்கு போய் யாருக்கு சாதகமா வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆக்சுவல் கான்ஸ்டிடியூஷன் பிரகாரம் 351 வந்து ரொம்ப தெளிவா சொல்லுது, மத்திய அரசாங்கத்தினுடைய கடமை இந்திய ப்ரமோட் பண்ணணும், டெவலப் பண்ணணும். அது நம்ம மாநிலங்களுடைய 22 மொழிகளையும் பாதுகாக்கணும். இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில இது வந்து கோர்ட்ல வந்து எடுபடுமான்னு கேட்டா கண்டிப்பா வந்து இதுல வந்து ஒரு தீர்வு என்ன வரும்னா, கோர்ட் என்ன சொல்லணும்னா நீங்க வந்து 3வது மொழியை இந்தி திணிக்கலையான்னா கேட்பாங்க. திணிக்கலன்னா மத்திய அரசாங்கம் சொல்லும். திணிக்கலன்னா அப்புறம் நீங்க 3வது மொழியை தமிழகத்துல வந்து ஏற்கனவே இருக்கு, கன்னடாவும் பேசுறாங்க, தெலுங்கும் பேசுறாங்க, மற்ற மொழிகளையும் வந்து வரவேற்கக்கூடிய சூழ்நிலையில இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் இருக்காங்க. ஆகையனால என்னோட கோரிக்கை என்னன்னா, நான் வந்து இளைஞனா ஒரு கல்வி, நான் வந்து என்னென்ன துயரங்கள் இங்க வந்து பட்டிருக்கேன் அப்படின்னு நான் வந்து என்னோட காலகட்டத்துல இருக்கக்கூடிய சூழ்நிலையில இனி வரப்போறக்கூடிய எதிர்கால தலைமுறையினர் இந்த மாதிரியான பாதிப்புகள்லாம் அடையக்கூடாது. நான் இமாச்சலுக்கு ஒரு தடவை போனேன் 2005ல. நீங்க இந்தி தெரியுங்களா, இங்க வியாபாரமே பண்ண முடியாதுன்னு என்ன திருப்பி அனுப்பிச்சு விட்டான். சரி. அது இல்லாம மகாராஷ்டிராவுக்கு போன வியாபாரம் பண்றதுக்காக, உனக்கு மராட்டி தெரியுமான்னு கேட்டான். மராட்டி தெரியலன்னா வந்து நீ வெளியே போகட்டான். இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இங்க வந்து அந்த மாதிரியாக நீங்க வந்து மொழியை வந்து நம்ம தாய்மொழின்னு தான் சொல்றோம். February 21 ஐநா சபையினுடைய மொழி தாய்மொழி தினமா கொண்டாடுறோம். ஆகையனால எந்த மொழியும் நம்ம எதிர்க்க வேண்டாம், அவங்கவுங்க விருப்பத்துக்கு விட்டுருவோம். நீங்க வேணா வந்து நான் மாநில அரசாங்கத்துக்கும் மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கும் நான் எந்த அரசியல் சார்பற்ற கருத்தை நான் சொல்லல. நான் சொல்றேன்னா நீங்க வந்து ரெஃபரண்டம் நடத்துங்க, மாணவர்கள் மத்தியில நேர்மையான ரெஃபரண்டம் நடத்துங்க, ஒப்பீனியனை கேளுங்க, அதற்கு ஏற்றாற்போல் மாணவர்களை வந்து மென்மேலும் வளர்ச்சி அடைய வைங்க. அந்த நன்மை வந்து உங்களை சாரும், மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்களை சாரும். சார், இந்த ஒப்பீனியனை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கேட்டதா முதல்ல ஸ்டேட்ஸ் கிட்ட? எந்த ஒப்பீனியன் சார்? நீங்க போய் ஒவ்வொரு மாணவரா போய் ஒப்பீனியன் கேளுன்னு சொல்றீங்கல்ல, எந்த லாங்குவேஜ் சம்பந்தமா ஒப்பீனியன் கேளுன்னு சொல்றீங்கல்ல, குறைந்தபட்சம் இந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசியை இம்ப்ளிமெண்ட் பண்றது சம்பந்தமாக மாநிலங்கள் கிட்ட ஒப்பீனியன் கேட்டதா முதல்ல கவர்மெண்ட்? சார், மாநிலங்கள்ல அழைத்து பேசிதான் இதுக்கான வரைவுகள் வந்து நான் சொல்லி முடிச்சிடறேன், பதில் சொல்லிடுறேன் சார். குறைந்தபட்சம் தமிழ்ல போடுங்கன்னு கேட்டாங்க சார். இங்க இருக்கக்கூடிய பாரதி புத்தகாலயம் அந்த புத்தகத்தை அவசரமா பப்ளிஷ் பண்ணாங்க சார். நீங்க என்ன சார், நீங்க நான் சொல்லி முடிச்சிடுறேன். இப்போ ஸ்டூடண்ட்ஸ் கிட்ட போய் நீங்க வந்து ஒப்பீனியன் ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்ட கேட்கணும்ங்கறீங்க. யூனியன் கவர்மெண்ட் கேட்டதா முதல்ல ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட? இல்ல, இங்க வந்து நம்ம அங்க வந்து முரண்பாடான விஷயங்களை நான் பேச விரும்பல. கேட்டாங்களா? அதான் சார். என்ன சார் நீங்க என்ன சார் பதில் சொல்லிடுறேன் சார். சார், அதாவது இப்போ இந்த சிஏ பத்தி ஒப்பீனியன் கேட்கப்பட்டது. இன்னைக்கு கூட வந்து மத்திய அரசாங்கம் வந்து போர்ட்டலை ஓபன் பண்ணி விட்டு ஒன் நேஷன் ஒன் போல் அதுக்கு ஒப்பீனியன் போடுங்கன்னு சொல்லி ஆன்லைன்ல ஒப்பீனியன் கேட்டிருக்காங்க. சார், தயவு செஞ்சு சொல்றேன் சார், தயவு செஞ்சு சார், தப்பா சொல்றீங்க சார். இல்ல ராம்நாத் கோவிந்த் அவர்கள் அமைக்கப்பட்ட உயர்நிலை கமிட்டி
வந்து சார் வெறும் 15 நாள், வெறும் 15 நாள் சார், வெறும் 15 நாள், 142 கோடி பாப்புலேஷன் சார். சார் வெக்கக்கேடு சார். வெறும் 15 நாள் காலக்கெடு கொடுத்தது சார். ஐயா ஒரே நிமிஷம், நீங்க என்ன கருத்து கேட்கறாங்க கதை விட்டு கிடக்குறீங்க? இல்ல கதெல்லாம் விடல. 1968 இந்திரா காந்தி அம்மையார் இதே நேஷனல் பாலிசி ஆஃப் எஜுகேஷன் கொண்டு வந்தாங்க. இன்னைக்கு NEP இருக்கு, அன்னைக்கு NP. சார் நல்லது சார், நல்லது நல்லது நல்லது, ரொம்ப நல்லது நடக்கட்டும், அவ்வளவுதான்.